படத்துல வந்து மத உணர்வுகளை கொஞ்சம் இது பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு. ம், அதெல்லாம் நாங்க அவங்கள மியூட் பண்ண சொன்னோம். ம், அந்த காட்சியெல்லாம் நீக்க சொன்னோம். ம், அவங்க எடுக்கல. ம், அதையும் மீறி அவங்க இதுக்கு போயிருக்காங்க. ரிவைசிங் போயிருக்காங்க. ம், இப்ப ரிவைசிங்ல அது வந்து பெண்டிங்ல இருக்கு. ம், அப்படின்னு இவங்க தரப்புல இருந்து ஒரு ம், விஷயத்த சொல்றாங்க. ம், அதாவது சென்சார் போர்டு தரப்புல. ம், இதுக்கிடையில அவங்க வந்து நீதி அரசர் என்ன பண்றாங்கன்னா 10ஆம் தேதி படத்தை மாத்தி வைக்க கூடாதா? தை பிறந்தால் வழி பிறக்குமே ம், அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல ஒரு கருத்தை சொல்றாங்க. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு. ம், இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து பொலிட்டிக்கல் ரீதியான ப்ரெஷரா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது இதுக்கு அப்படியே மைலேஜ் குறையுது. ரெண்டாவது அந்த படத்துல அவர் கட்டிருக்க வாட்ச் முதற்கொண்டு அதே மாதிரி தான் பண்றாரு. அந்த வாட்ச் போட்டிருக்காங்க இடத்துல மறு வச்சிருக்காருன்றாங்க. அந்த மாதிரி அந்த படத்துலயும் மறு வச்சிருக்காரு. நிறைய டீகோடிங் பண்ணி 2 படத்தையும் எடுத்து போட்டு அக்கு வர ஆணி வர பிரிச்சு எடுக்கிறாங்க. அந்த டயலாக் முதற்கொண்டு அப்படியே பேசுறாரு. அப்படிங்கும்போது பாலகிருஷ்ணாவுக்கு அந்த தெலுங்குல ஓகே, விஜய்க்கு தமிழ்ல அதை எடுத்துக்கிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த ஆடியன்ஸே வேற. அப்படிங்கும்போது இந்த படத்துக்குமான ஒரு டெம்ப்ட கிரியேட் பண்றதுக்காக பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த படத்தை ஒரு மாதிரி நெகட்டிவ் நரேஷன்லயே ஆரம்பத்துல இருந்து கொண்டு போறாங்க. படம் ரிலீஸ் டேட்ல இருந்து ரிலீஸ் சொன்னதுக்கு பிறகுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கிட்டே இருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, பராசக்திக்கும் எதுக்கும் போட்டி, பராசக்தி தியேட்டர் கிடைக்கல, சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்தை இது பண்றாரு அப்படின்னு அந்த ஒப்பரை வச்சுட்டே இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் தான் வந்து எல்லாத்தையும் பண்றாரு. சிவகார்த்திகேயன் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து சம்பந்தம் கிடையாதுங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி முடிவு பண்ண போறாங்க, நான் அதுக்கு மேல என்ன தலையிட முடியும். திருப்பி வந்து ஒரு இதை கிளப்புறது. அதாவது விஜயினுடைய கடைசி படம்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச கடைசி படமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசி படம் சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க தன்னுடைய அரசியலை பேசி வச்சிருக்காரு. இந்த படம் ஃபிளாப்பா போச்சுன்னா, இந்த படம் ஓடலைன்னா தன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு இந்த படம் ஒரு செட்பேக்கா இருக்கும். டிஎன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாங்க ஜெர்னலிஸ்ட் ஜுபேர் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். தொடர்ந்து வந்து இந்த ஜனநாயகன் பத்தின வெளி வருமா வராதா, அதுக்கான சான்றிதழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வாதமா போயிட்டு இருக்கு சார். குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா, தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான படங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறதே ஒரு வழக்கமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த தடவை வந்து இது தமிழகத்தை தாண்டி இந்திய அளவுல இது வந்து இது பேசப்படுற ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஆளுங்கட்சிக்கு எதிராக வர்ற படத்துக்கு சென்சார் போர்டு தாண்டு பிரச்சனை படுதுன்னா, சென்சார் போர்டு வந்து மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. ஒரு அதுக்கும் மாநில அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? அப்ப இது வந்து முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப இந்த படத்துக்கு கடந்த 19ஆம் தேதி அவங்க சென்சார் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 64 இடங்கள்ல சில மியூட்டு, சில காட்சிகளை ட்ரிம் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென்சார் தரப்புல இருந்து அதெல்லாம் இவங்க பண்ணல ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யூஏ கொடுக்குறாங்க. இல்ல எங்களுக்கு யூ தான் வேணும் அப்படின்னு அவங்க ரிவைசிங்க்கும் இந்த இது போயிருக்கு. இப்போ வரக்கூடிய தகவல் உடனே எங்களுக்கு யூ தான் வேணும்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. நீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணை வந்தது. நீதியரசர் ஆஷா, அவங்க பிடி ஆஷா அவங்க வந்து இன்னைக்கு இதை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இது சென்சார் போர்டு தரப்புலன்னு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, படத்துல வந்து மத உணர்வுகளை கொஞ்சம் இது பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்க அவங்களை மியூட் பண்ண சொன்னோம். அந்த காட்சியெல்லாம் நீக்க சொன்னோம். அவங்க எடுக்கல. அதையும் மீறி அவங்க இதுக்கு போயிருக்காங்க. ரிவைசிங் போயிருக்காங்க. இப்ப ரிவைசிங்ல அது வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு இவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது சென்சார் போர்டு தரப்புல இல்ல, இவங்க தரப்புல இருந்து நாளைக்கு தான் அது விளக்கம் கொடுக்கணும். இதுக்கடையில அவங்க வந்து நீதி அரசர் என்ன பண்றாங்கன்னா 10ஆம் தேதி படத்தை மாத்தி வைக்க கூடாதா? தை பிறந்தால் வழி பிறக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்ப இந்த படம் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா என்னன்னா, இப்ப முந்தியெல்லாம் வந்து நம்ம ஒரு படத்துக்கு சென்சார் வாங்கி அந்த சென்சார் காப்பியை வந்து நம்ம பிலிமா கன்வெர்ட் பண்ணி அதை படத்துக்கு முன்னாடி அதை ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணி அதை அப்புறம் பிரிண்ட் போட்டு ஒவ்வொரு ஊருக்கும் படம் பெட்டி போகும். அப்ப நீங்க இங்க இருந்து நம்ம கன்னியாகுமரிக்கு அனுப்பணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 hours டிராவல் பண்ணணும். இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. முதல் நாள் நைட்டு வாங்கினா கூட அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் போட்ட முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு. இப்போ கியூப்ல தான் போடுறோம். கியூப்ல ஒரு தியேட்டருக்கும் அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி படத்தை போட்டுருவாங்க. அது படம் இதாயிரும். அதனால வந்து இன்னும் ஒரு 2 நாளுக்கு டைம் இருக்கு. நாளைக்கு திருப்பி இந்த வழக்கு விசாரணை வருது. வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் இந்த கொடுக்குறாங்களா என்னங்கிறது தெரியல. இந்த படத்திற்கான முன்பதிவு வந்து தொடங்கிருச்சு, எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, கேரளாவில் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே பாரமவுண்ட் தியேட்டர்னு ஒன்று கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்காங்க. சென்னையிலயும் ஒரு சில தியேட்டர்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திட்டமிட்டபடி 8ஆம் தேதி யூரோப்ல எல்லாம் ரிலீஸ் ஆகுது படம். யூஎஸ்ல எல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. 3 மணி நேரம் 3 நிமிஷம் 28 செகண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய லென்த்தியான படம்.
யூரோப்ல சென்சார் ஆகி ம். படம் அவங்க டிக்கெட் ஓப்பன் ஆகி டிக்கெட்டும் புக் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அதனால அங்க பிரச்சனை இல்லை. ம். இப்போ இங்க என்னன்னா ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி சொல்றாங்க. ம். இவங்க நாங்க கொடுத்த கட்ஸை வந்து அவங்க பண்ணல, ம். நாங்க கொடுத்த கட்லிஸ்ட்டை வந்து அவங்க சரியா ஃபாலோ பண்ணலன்னு ம். இவங்க சொல்றாங்க. ம். இல்லை யூஏ கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு. ம். இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து பொலிட்டிக்கல் ரீதியான ப்ரெஷரா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு பிஜேபி பேக்ரவுண்ட்ல உள்ளவருங்கிறாங்க, கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஓ. அப்படிங்கும்போது அவர் தரப்புல இருந்து அவர் மூவ் பண்ணியிருப்பாரு. ம். இவங்க சரியான கோஆர்டினேஷன் இல்லையோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 19ஆம் தேதி அப்ளை பண்ணிட்டு அந்த படத்தினுடைய டீம் எல்லாமே ஜனநாயக ஆடியோ லஞ்சுக்கு போயிட்டாங்க. ம். மேபி அவங்க திருப்பி வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த கட்லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி திருப்பி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சா, எதுவும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சாங்கிறது ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியல. ம். அந்த மாதிரி ஆயிருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. சரி. ஏன்னா இதை விட வீரியமா எதிர்த்த படம் வந்து பராசக்தி கிடைச்ச சிவியை வாங்கிட்டாங்க. ம். ம். பராசக்தியில இதுக்கு இதை விட வீரியமாக ஒன்றிய அரசு எடுத்து பேசுறாங்க. இந்தியா டெல்லி மட்டும் தான் இந்தியாவான்னு கேக்குறாங்க. ம். அந்த கண்டென்ட்டே வந்து அவர்களுக்கு எதிரான ஒரு கண்டென்ட். ஆமா. அப்படிங்கும்போது அந்த படத்துக்குலாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யூரோப்ல சென்சார் ஆயிருக்கு. யூரோப்ல சென்சார் ஆகி அங்க பார்த்தவங்க சொன்ன இதெல்லாம் பாக்குறப்ப ம். இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் தான். கிட்டத்தட்ட ம். 10-15 ஃபைட் இருக்கு. படம் முழுவதும் ஃபைட்டு, பில்டப் சீனு, பஞ்ச் டைலாக்கு, இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் தான் அது. ம். இதுல பெருசா கை வைக்கிறதுக்கான விஷயம் இல்லைங்கிறாங்க. அப்படி இருந்து தொடர்ந்து இந்த படத்துக்கான ஒரு ப்ரமோஷனா அதை எடுத்துக்கலாமா? ஏன்னா தொடர்ந்து வந்து எங்களை வந்து நாங்க ஆளுங்கட்சி தொடர்பா நாங்க வந்து புறக்கணிக்கப்படுறோம், தாக்கப்படுறோம், என்ன வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எங்களுக்கு இது வரவே கூடாது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர் குற்றச்சாட்டுகள் இருக்கே. இது வந்து படத்துக்கான ஒரு பெரிய ப்ரமோஷனா கூட இருக்கிறதுக்கும் நல்ல கேள்வி. நீங்க இருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப ட்ரெய்லர் லான்ச் ஆச்சு, பராசக்தி ஜனநாயகன். ம். இந்த பராசக்தியும் ஜனநாயகன் ட்ரெய்லர் லான்ச் ஆனதுக்கு பிறகு ம். இது வந்து 4 crores வரைக்கும் போயிடுச்சு ம். பராசக்தி. ம். அதுல நிறைய அவங்க வந்து அது பண்ணிட்டாங்க, இது ஆமா. பண்ணிட்டாங்கன்னாலும் கூட ஆனா நம்ம பாக்குறோம் சோசியல் மீடியா முழுவதும் பராசக்தியினுடைய ட்ரெய்லரை போடுறாங்க. ம். தன்னிச்சையா நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்து அனுப்புறாங்க. ம். அதை வந்து அந்த வசனங்கள், தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்படிங்கிற போது அந்த படத்துக்கு ஒரு கூடுதலான இம்பாக்ட் கிடைச்சிருக்கு. ம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தோடைய ரீமேக் பண்றாங்க. ம். இப்ப ட்ரெண்டிங்ல என்னன்னா பகவந்த் கேசரி தெலுங்கு படம் இருக்கு. ம். அந்த படத்தை போய் எல்லாரும் பாத்துட்டு ஆமா, இருக்காங்க, ஆப்ல பாக்குறாங்க. ஓடிடிலயே அந்த படம் இருக்கு, ம். டப் பண்ணி இருக்கு. அதை போய் ம். பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு அப்படியே மைலேஜ் குறையுது. ரெண்டாவது அந்த படத்துல அவர் கட்டிருக்க வாட்ச் முதற்கொண்டு அதே மாதிரி தான் பண்றாரு. அந்த வாட்ச் போட்டிருக்காங்க, இடத்துல மறு வச்சிருக்காருன்றாங்க. அந்த மாதிரி அந்த படத்துலயும் மறு வச்சிருக்காரு. நிறைய டீகோடிங் பண்ணி 2 படத்தையும் எடுத்து போட்டு அக்கு வர ஆணி வர பிரிச்சு எடுக்கிறாங்க. ம். அந்த டயலாக் முதற்கொண்டு அப்படியே பேசுறாரு. அப்படிங்கும்போது பாலகிருஷ்ணாவுக்கு அந்த தெலுங்குல ஓகே, ம். விஜய்க்கு தமிழ்ல அதை எடுத்துக்கிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ம். ஆனா அந்த ஆடியன்ஸே வேற. ம். அப்படிங்கும்போது இந்த படத்துக்குமான ஒரு டெம்ப்டை கிரியேட் பண்றதுக்காக பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த படத்தை ஒரு மாதிரி நெகட்டிவ் நரேஷன்லயே ஆரம்பத்துல இருந்து கொண்டு போறாங்க. அப்படி ஒன்றும் இந்த படத்துல ஒன்றும் சென்சார் கை வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியான மேட்டர் கிடையாது, கண்டென்ட்டே கிடையாது. அது ஒரு ஆக்ஷன் படம், ஆக்ஷனுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் படம், அவ்வளவுதான். படம் முழுக்க ஃபைட்டு, யாரையாவது வில்லனை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருப்பா, இல்லாட்டி அவங்க தூக்கி அடிச்சிட்டு இருப்பா, இல்லாட்டி ஏதாவது பஞ்ச் டைலாக் வச்சாரு, ஐயோ அவரை தொடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான பில்டப் சீன்ஸாவே இருக்கும் படம். இதுக்கும் சென்சார்ல பெருசா கை வைக்கிறது. ஆனா இந்த படத்தை நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா படம் ரிலீஸ் டேட்ல இருந்து, ரிலீஸ் சொன்னதுக்கு பிறகுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கிட்டே இருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, பராசக்திக்கும் எதுக்கும் போட்டி, பராசக்தி தியேட்டர் கிடைக்கல, சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்தை இது பண்றாரு அப்படின்னு அந்த ஒப்பரை வச்சுட்டே இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் தான் வந்து எல்லாத்தையும் பண்றாரு. சிவகார்த்திகேயன் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து சம்பந்தம் கிடையாதுங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி முடிவு பண்ண போறாங்க, நான் அதுக்கு மேல என்ன தலையிட முடியும், என்னுடைய இதை வந்து கிளாரிபிகேஷனை வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவங்க தரப்புக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து சம்பந்தம் கிடையாது, ப்ரொடக்ஷன் கம்பெனி முடிவு பண்ண வேண்டியது. ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து நான் சொல்றாங்க, பராசக்தி ஒரு லாங் லீவ் வருது, எல்லா படமும் வரப்ப இதுவும் போட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்த பிறகு இப்ப என்ன பண்றாங்கன்னா 2 படமும் வந்த ட்ரெய்லர் வந்த பிறகு ட்ரெய்லர் இந்த படம் ஓவர்லாப் போயிட்டு இருக்கு, ஐயோ அப்ப இந்த படம் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்த பிறகு இப்ப என்ன பண்றாங்கன்னா திருப்பி வந்து ஒரு இதை கிளப்புறது. அதாவது விஜயினுடைய கடைசி படம்னு சொல்றாங்க, பட் எனக்கு தெரிஞ்ச கடைசி படமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசி படம் சொல்றாங்க, இது முழுக்க முழுக்க தன்னுடைய அரசியலை பேசி வச்சிருக்காரு. இந்த படம் ஃபிளாப்பா போச்சுன்னா, இந்த படம் ஓடலைன்னா தன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு இந்த படம் ஒரு செட்பேக்கா இருக்கும். அது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டா பாக்குறாங்க. அப்ப இந்த படத்தை எப்படியாவது ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்க, சிவகார்த்திகேயன் மேல பழைய தூக்கி போடுறாங்க, அந்த கம்பெனி மேல பழைய தூக்கி போடுறாங்க, கவர்மெண்ட் மேல பழைய தூக்கி போடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல அவர் பயப்படுறாரு, இவர் பயப்படுறாரு, ட்ரம்ப் பயப்படுறாரு, ஜின்பிங் பயப்படுறாரு, ரஷ்ய அதிபர் வந்து இவர் புதின் பயப்படுறாரு அப்படின்னு இவங்க வந்து ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்காங்க. விட்டா அவங்க யார சொல்றாங்கன்னு தெரியல.
ஐநா சபையில் நாளைக்கு காலையில் ஒரு கூட்டம் கூடுதுங்க, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன, நம்ம ஒரு ஒரு படம் முந்தையெல்லாம் நம்மலாம் பார்த்துருக்கோம், தீபாவளி பொங்கலுக்கு 4 படம் 5 படம் ஒரே ஆர்டிஸ்டோடைய படங்கள்லாம் வந்திருக்கு. ஒரே சமகாலத்தில் போட்டியாளர் ரஜினி கமல் படம் வந்திருக்கு, இதே அஜித் விஜய் படம் வந்திருக்கு. அப்ப எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்ப 2 படம் தான் வருது. இந்த தீபாவளி பொங்கலுக்கு 2 படம் தான் வருது. ஆளு காரணம் தேட்டர்ல போட போறாங்க, எந்த படம்லாம் இருந்தா அந்த படத்தை பார்க்க போறாங்க. இது ஒரு உலக பிரச்சனை மாதிரி. அதான் கேக்குறேன், ஏன்னா தலைவாக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு, அப்ப கூட இந்த அளவுக்கு பேசுனாங்களா அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு பேசி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. பேசினவங்க எல்லாம் நேரம் எங்க உட்கார வச்சிருப்பாங்க, கூப்பிட உட்காந்துருப்பாங்க மேல. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு பிளெக்சிபிளா விட்டுருக்கு ஜனநாயகமா. அதுக்காக என்ன வேண்டாலும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பேசிடுவீங்களா? ஜெயலலிதா தான் பண்ணிச்சுங்க, ஜெயலலிதா தான் வந்து அந்த படத்தை முடக்கிருச்சு, ஜெயலலிதா தான் வந்து இது பண்ணுது, ஜெயலலிதா தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கதை சொல்லுவீங்களா? நீங்க வடசூர கதையெல்லாம் சொல்லியிருப்பீங்களா? இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து ஓகே சினிமா அவங்க பார்த்துக்கிட்டு போறாங்கன்னு விட்டுறாங்க. அதுக்காக உட்காந்து படம் போடுறது, இந்த படத்தை முடக்கிறதுக்காக அமைச்சரவை கூடி முடிவு பண்ண போறாங்க. முதலமைச்சர் 24 மணி பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலினை பத்தி தான் யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி டெய்லி இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க. ஒரு குப்பை தெலுங்கு படத்தை அள்ளி கொண்டு வந்து இங்க போட்டுட்டு விஜய் ரசிகர்கள் பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் அந்த படம் பார்த்தவங்க அவங்க கைதான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியுது. பாக்குறப்ப ட்ரெயிலர் பாக்குறப்ப முழுக்க அப்படித்தான் தெரியுது. அதை வந்து இப்ப சென்சார் ஆனவங்க அங்க யூரோப்ல சென்சார் ஆன செய்திகள் வரப்ப பாக்குறப்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் படம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. இதை எப்படியாவது ஓட வச்சிடணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சிவகார்த்திகேயன் நன்றி கெட்டவன், சிவகார்த்திகேயன் துரோகி, மலையோட மோதாத, நீ நாசமா போவ அப்படிங்கறது தான் சிவகார்த்திகேயனை போட்டு அங்க திட்டிட்டு இருக்கீங்க. என்னடா சிவகார்த்திகேயன் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தை யாராவது ஒருத்தர் போட்டியாளராக காமிச்சு இந்த படத்தை ஓட வைக்கிற வேலையை பண்றாங்க. சிவகார்த்திகேயனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவர் நடிச்சு கொடுத்துட்டு வேற படத்துக்கு போயிட்டாரு, அடுத்த படத்துக்கு ஃபைனான்ஸ் கேட்டு அழிஞ்சிட்டு இருக்காரு, அடுத்தடுத்து மூவ் ஆகி போயிட்டு இருக்காங்க. இந்த படத்தை முடிவு பண்ண வேண்டியது ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஆக்சுவலா அந்த படம் தீபாவளிக்கு வர வேண்டியதுதான். தீபாவளிக்கு வர வேண்டியது. அவர் தான் சொல்லிட்டாரு, அண்ணன் தம்பி பொங்கலா மாமா மச்சான் பொங்கலாங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டுன்றேன். நீங்க ஏன் பதறீங்க? 2 படம் வரட்டும், மக்கள் எந்த படம் நல்ல படமா அந்த படத்தை கொண்டாட போறாங்க. இது மாதிரி வந்தது இல்லையா, 2 படம் வந்தது இல்லையா, ஏன் இப்ப மட்டும் ஏன் பதறீங்கன்னா, இந்த படத்து மேல் கண்டென்ட் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ரொம்ப ட்ரோல் ஆகிட்டு போகுது சோசியல் மீடியாவில். அவன் அந்த படத்தை பகவந்த் கேசரியும் இதை எடுத்து போட்டு கேசரியா ரவையான்னு போட்டு சோசியல் மீடியா முழுவதுமே வந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆனா ஒன்னும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, யாரையாவது ஒரு போட்டியாளரை காமிச்சு அவர் முடக்க போகிறாரு, இவர் முடக்க போகிறாரு, ட்ரம்ப் இதை பத்தி நாளைக்கு காலைல பேச போறாரு, புதின் இதை பத்தி பேச போறாரு, இந்த ஒரு பெரிய விவாதமால போய் ஆக்க முயற்சி பண்றாங்க. உங்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த படத்துல என்ன சென்சார்ல உங்களுக்கு என்ன கட் பண்ண போறாங்க? இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி படத்துல பேசியிருக்க போறீங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பத்தி பேச போறீங்களா? மொழி சம்பந்தமான பிரச்சனையை பத்தி பேசியிருக்க போறீங்களா? இல்ல புதிய தேசிய கல்விக் கொள்கையை பத்தி பேசியிருக்க போறீங்களா? இல்ல இந்தியாவோட பொருளாதாரத்தை பத்தி பேசிட்டீங்களா? அமெரிக்கா ட்ரம்ப் வந்து 50% டாக்ஸ் போட்டு வச்சிருக்க, அதை பத்தி பேசியிருக்க போறீங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. 4 பேரை தூக்கி போட்டு மீச்சிருப்பீங்க படத்துல. அவன் தியேட்டர்ல 2 பேர் 2 பாட்டு டான்ஸ் ஆடி இருப்பீங்க. இந்த படத்துக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கிற? அது சென்சார் போர்டு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க கட் பண்ணி கொடுத்துட்டு போங்களேன். அப்ப இது ஏதோ ஒரு அவங்க ஒரு திட்டமிட்டே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றது. பர்టిక్యులரா யூ சான்றிதழ் கேக்குறதுக்கு காரணம் என்ன? இல்ல யூனா உங்களுக்கு வந்து யூ என்ன வந்து அண்டர் ஏஜ் அப்படின்னு வரும். அந்த ஏஜ் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு மெயின் ஆடியன்ஸே வந்து நண்பர்கள் பூராமே ஸ்கூல் பசங்க தானே. அதனால அவங்களுக்கு பிரச்சனை வந்துருமே, தியேட்டர்ல உள்ள விட மாட்டேன் என்ன பண்ணுவாங்க. அதனால அது ஒரு சிக்கல் இருக்கு. அப்புறம் சேட்டலைட் விற்கிறதுக்கும் ஒரு சில சிக்கல்லாம் இருக்கு. அதனால பாக்குறாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ தொடர்ந்து வந்து இப்போ ஜனநாயகன் வந்து இப்போ தணிக்கை குழு போயிட்டு இருக்கு. இப்போ வழக்கு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. திரும்ப நாளைக்கு வழக்கின் ஒரு தீர்ப்பு வரும். நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து இப்போ ஹைப்பே கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும் தமிழகத்துல? இங்க வந்து பாலாபிஷேகம் நெய் அபிஷேகம்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து ரசிகர்கள் வேற ஒரு பக்கம் காத்துட்டு இருக்காங்க. ரிசர்வேஷனுக்கு இப்ப இருந்தே வந்து 5000 முதல் FDFSக்கு வந்துட்டு 5000 முதல்ல இருந்தே டிக்கெட் விற்பனைன்றாங்க. 5000 அளவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி குறியா நம்ம வந்து பார்க்கப்படுது. இது எப்படி சார் போய் முடிய போகுது? இல்ல படம் வந்து ஆக்சுவலா நாளைக்கு இயரிங் வருது. திருப்பி 2 தரப்புலையும் ஆர்கியூ பண்ணிட்டு அவங்க சொல்ற காட்சிகளை கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு இது பண்ணிட்டா வாங்கிடுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டர்லையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அவங்க டிலே பண்ண மாட்டாங்க, வாங்கிடுவாங்க. ஆனா இது ஒரு சின்ன ஒரு படத்துக்கு ஒரு 3 நாளா ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி தான். அதனால எந்த சிக்கல் இருக்காது, வாங்கிடுவாங்க. ஓகே ஓகே சார். இப்போ தொடர்ந்து பராசக்தி வந்து இவங்களோட மோத போறாங்க. பராசக்தி மீது தொடர்ந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் தான் இருக்கு. ஒரு பெரிய வலைத்தளத்துல வந்துட்டு ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்ல காசு கொடுத்தோ வந்து ஒரு லைக்ஸ் வியூஸை ஏத்த முடியுமா சார்?
இல்ல அது பூஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாத்தையும் போடுவாங்க. ஆனா அதையும் மீறி வந்து அது வந்து என்னன்னா, அந்த மாரி காசு குடுத்து பூஸ்ட் போட்டு வியூஸ ஏத்துறது என்னன்னா, ஒரு 48 ஹவர்ஸ் 38 ஹவர்ஸ் அது கம்மியாகும். ஆ. நமக்கு தெரியும். ஆ. உங்களுக்கும் தெரியும். அது ஆமா. கம்மியாகும். ஆமா. பட் இங்க ஆகலையே. ஆ. அது நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே போகுது. அப்படிங்கும்போது ஒரு ஆர்கானிக்கான குரோத்தா தான் நான் பாக்குறேன். அது பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய நெட்வொர்க். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இது போயிடும். அந்த இப்ப யூடியூப் இருக்குன்னு வச்சுங்களேன், சன் டிவில போட்டுருக்காங்க அந்த ட்ரெய்லர். ஆமா. சன் டிவியோட இந்த ஒரு படத்துக்காக அவங்க பூஸ்டர் போட்டு ஏத்துனாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த சேனலே அடி ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. அது டெக்னிக்கலா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நீங்க பூஸ்டர் போட்டு ஒரு சேனலை நீங்க ஏத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து போறப்ப என்ன பண்ணா எல்லாத்துக்கும் நீங்க பூஸ்ட் போட்டு தான் ஓட்டணும், இல்லாட்டி ஏத்த முடியாது. கண்டிப்பா. சேனல் அப்படியே வந்து மார்க் விழுந்துரும், உள்ள விழுந்துரும், இறங்கிட்டே போகும். அப்படிங்கும் போது ஒரு படத்துக்காக இவ்வளவு மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய சன் டிவி வெப்சைட்ல யூடியூப்ல வந்து அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. பொதுவாகவே இந்த படம் ஒரு தமிழர்கள் கனெக்டான ஒரு படமா இருக்கு. ஒரு பெரிய வரலாறு சொல்லக்கூடிய படமா இருக்கு, ஒரு பெரிய உணர்வுபூர்வமான படமா இருக்கு. அப்படிங்கும் போது இதுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த படத்துக்கு மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு 64 நடக்கக்கூடிய கதை, அந்த காட்சிகள் எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்கும், அந்த பேசின அரசியல் எப்படி இருக்கும், அந்த பின்னாடி உள்ள வரலாறுகள் எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கு. சோசியல் மீடியா முழுவதும் பெரும்பாலும் அந்த படத்தை நிறைய தான் பெருசா அந்த படத்துக்கு டேமேஜ் கிடையாது. அவங்க தன்னிச்சையாக அந்த ட்ரெய்லர் பார்த்தவங்களும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சார் தொடர்ந்து ஜனநாயகன் வந்து ஃப்ரீ பப்ளிசிட்டி வந்து எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, இதெல்லாம் தாண்டி வந்து படம் ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம திட்டமிட்டபடியே ரிலீஸ் ஆகுதா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.